அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். பல மூட்டுகள்ல வலி மற்றும் வீக்கம் இருந்துச்சுன்னா இது முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை தான் அப்படின்னு பலரும் அவங்களாவே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வாத பிரச்சனைகள்ல நிறைய நோய்கள் இருக்குங்க. குறிப்பா அவங்களுடைய ரத்தத்துல ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸா இருக்கலாம், இல்ல லூப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எல்இ நோயா இருக்கலாம், இல்ல ஸ்க்ளீரோடர்மா உள்ளிட்ட பல நோய்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாங்க. இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்டோ ஆன்டிபாடிஸும் பாசிட்டிவா கிடையாது. ஆனாலும் இஎஸ்ஆர் சிஆர்பி போன்ற இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதிக அளவு இருக்கு அப்படின்னா இது சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸா இருக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்ன, இந்த நோயினுடைய வகைகள் என்ன, அது மட்டும் இல்லாம இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுது? சாதாரணமா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகளுக்கு எதிராக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்குங்க. ஆனா ஒரு சிலருக்கு மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய உடல் உறுப்புகளையே பாதிக்க ஆரம்பிக்குங்க. இதைத்தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இருப்பவங்களுக்கு அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமா வேலை செஞ்சு அவங்களுடைய மூட்டுகளுக்கே பாதிப்பை விளைவிக்குதுங்க. இதுல 4 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், மூன்றாவது ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ், நான்காவது என்ட்ரோபதிக் ஆர்த்தரைட்டிஸ் இல்லைன்னா இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அசோசியேட்டட் ஆர்த்தரைட்டிஸ். இதுல இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னாங்க, இந்த சோரியாசிஸ் அப்படின்ற சரும பிரச்சனை இருப்பவங்களுக்கு மூட்டுகள்ல சிதைவுகள் ஏற்படும். இதைத்தான் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி முன்னரே நம்மளுடைய சேனல்ல ஒரு முழுமையான வீடியோ இருக்குங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமான தெளிவு கிடைக்கும். இரண்டாவது ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ், நம்மளுடைய உடல்ல மற்ற பகுதியில ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால மூட்டுகளுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும். இதை பத்தியும் நம்மளுடைய சேனல்ல முழுமையான வீடியோ இருக்குங்க. அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்ல ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா என்ன? இந்த பிரச்சனை இருப்பவங்களுக்கு மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக இவர்களுடைய எதிர்ப்பு சக்தியை இவர்களுடைய மூட்டுகளை சிதைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்துங்க. இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு TNF ஆல்பா, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்பா, இரண்டாவது IL-1 இன்டர்லுக்கின் 1 அப்படின்ற வேதிப்பொருட்கள் தாங்க. இது மூட்டுகளை சிதைச்சு அந்த மூட்டுகளை அசைக்க விடாம அந்த இறுக்கத்தை ஏற்படுத்துது. ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை விட ஆண்கள் தான் இந்த பிரச்சனையினால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதுவும் குறிப்பா 20 இருந்து 30 வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்கள பெரும்பாலானவர்களுக்கு HLA-B27 அப்படின்ற ஆன்டிஜன் ரத்தத்துல அதிக அளவு இருக்குங்க. சோ இந்த ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் சிம்டம்ஸ் ஏற்படும்? பெரும்பாலானவர்களுக்கு எக்ஸியல் ஸ்கெலிட்டன்ல தான் பிரச்சனை இருக்குங்க. அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய தலைக்கு கீழே கழுத்துல இருந்து கீழே ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய பகுதி தாங்க. சோ இவங்களுக்கு கழுத்து வலி ஏற்படும். இந்த விலா எலும்பும் நெஞ்சு எலும்பும் சேரக்கூடிய இடத்துல சுருக்கு சுருக்குன்னு வலி ஏற்படுது, வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதுகு வலி, கீழ் முதுகு வலி, அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப காமனானது என்னன்னா சாக்ரோ இலியைட்டிஸ். இவர்களுடைய அந்த இடுப்பு எலும்பும் முதுகு எலும்பும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த பகுதியில வலி மற்றும் வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சமணங்கால் போட்டு உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு 20 வயசுக்கு முன்னாடியே இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு முழங்கால் மூட்டு பகுதியிலும் ஆர்த்தரைட்டிஸ் ஏற்படலாங்க. பெரும்பாலான பேஷண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு, முன்னாடி எல்லாம் நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சேன் அப்படின்னாங்க அந்த உட்காந்து எந்திரிக்கிறதுக்கே எனக்கு 2-3 நிமிஷம் எடுத்துக்கும், கிட்டத்தட்ட ரோபோட் மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப என்னால சுத்தமா அப்படி எந்திரிக்கவே முடியல, அப்படியே 4 பேர் என்ன அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்டிஃப்னஸ் காலை நேரத்துல ஏற்படுவது ரொம்பவே முக்கியமான சிம்டம். அடுத்து என்தசைட்டிஸ் அப்படின்னா என்னன்னாங்க, இவர்களுடைய தசை கயிறு எலும்புல போய் ஜாயின் ஆகுது இல்லைங்க, அந்த பகுதியில எல்லாம் வலி மற்றும் வீக்கம் இருக்கும். இதுவும் இன்ஃப்ளமேஷன்னால தான் ஏற்படுது. இது மட்டும் இல்லாம ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு மற்ற உறுப்புகள்லயும் பாதிப்பு ஏற்படலாம். கண்கள் பகுதியில யுவிஐட்டிஸ் ஏற்படலாம், குடல் பகுதியில அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம், அவங்களுடைய நுரையீரல லங் ஃபைப்ரோசிஸ் ஏற்படலாம், அவங்களுடைய இதயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய அந்த அயோட்டா அப்படின்ற
அப்படின்ற முக்கியமான ரத்த குழாயிலையும் வந்து பிரச்சனை ஏற்படலாம். ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனையை எப்படி வந்து கண்டறிவது? ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட்டுங்க. அதுல ESR CRP ரொம்ப அதிகமாக இருக்கும். இரண்டாவது RA ஃபேக்டர் இல்ல ஆன்டி CCP நெகட்டிவா இருக்கும். இது மட்டும் இல்லாம ANA உள்ளிட்ட மற்ற ஆட்டோ ஆன்டிபாடிஸும் வந்து நெகட்டிவாக தான் இருக்குங்க. மூன்றாவது HLA-B27 அப்படின்ற ஆன்டிஜன் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதனுடைய வேல்யூஸும் வந்து அதிகமாக இருக்குங்க. நான்காவது விஷயம், இந்த பிளட் டெஸ்ட் மட்டும் இல்லாம பேஷண்ட் வந்து டிபிக்கலா சொல்லக்கூடிய அந்த சிம்டம் கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இது திடீர்னு ஏற்பட்டிருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. அவங்களுக்கு காலை நேரத்துல தான் வந்து இது அதிகமா இருக்கும். அந்த குறிப்பிட்டு வந்து சொல்லுவாங்க ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும், ரொம்ப ஸ்லோவா தான் வந்து உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற பேக் பெயின் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாகும். ஆனா இந்த வகையான பேக் பெயின் வந்து ரெஸ்ட் எடுக்க எடுக்க இந்த வலி அதிகமாயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் வந்து அவங்க ஆக்டிவா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெயின் வந்து சீக்கிரமா குறையுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப டிபிக்கலான ஃபைண்டிங்கை சொல்லுவாங்க. அடுத்து அவங்களுக்கு எக்ஸ்ரேல என்னெல்லாம் ஃபைண்டிங் இருக்கும் அப்படின்னாங்க, இந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்ல மைல்டா வந்து ஸ்க்ளீரோசிஸ் இல்ல வந்து அந்த பகுதியில வந்து ஒரு தேய்மானம் மாதிரி வந்து தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைன் பகுதியில முதுகுத்தண்டோட பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க எக்ஸ்ரேல இந்த பிரச்சனை அதிகமாக அதிகமாக பேம்பூ ஸ்பைன் அந்த ஒவ்வொரு முதுகெலும்பும் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து இணைந்து போன மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு மூங்கில பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே நேரா நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குல்லங்க. அவங்களுடைய முதுகு தண்டுவடமும் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பேம்பூ ஸ்பைன் சேஞ்சஸ்ல மாறிட்டே வரும். ஒரு சிலருக்கு பேக் பெயின் அதிக நாட்கள் இருக்கும், மற்ற டெஸ்ட்டுகள் எல்லாம் நெகட்டிவா இருக்கும். நான் இப்ப சொன்ன அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து லேசா பாசிட்டிவான மாதிரி இருக்கும். HLA-B27 நெகட்டிவா கூட இருந்திருக்கலாங்க. எக்ஸ்ரேல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால அவங்களுக்கு நார்மலா கூட வந்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த சமயத்துல MRI ஸ்கேன் செஞ்சு பார்ப்பாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து அந்த பிளட் டெஸ்ட்ல எக்ஸ்ரேல மிஸ் ஆன டயக்னோசிஸ் வந்து நம்மளால வந்து MRI மூலியமா வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட், ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனையை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இது எதிர்ப்பு சக்தி அதிகமாவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்க. அதுக்காக எதிர்ப்பு சக்தியை கம்ப்ளீட்டா அழிக்கவும் வந்து முடியாது. ஸோ இதற்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெரும்பாலானவர்களுக்கு இந்த NSAIDs அப்படின்னு சொல்லக்கூடிய வலி மருந்துகள் கொடுத்தாலே வந்து நல்ல ரிலீஃப் இருக்குங்க. இரண்டாவது, அவங்களுடைய நோயினுடைய தீவிரத்தை கொஞ்சமாக வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள், இதை DMARDS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சல்ஃபாசாலசைன், மீத்தோட்ரெக்சேட், அது மட்டும் இல்லாம கார்டிகோஸ்டீராய்டு வகையான மருந்துகள் வந்து இருக்குங்க. இதுலயே வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். மூன்றாவதா பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் TNF ஆல்பா வந்து அதிகமாகி தான் வந்து இந்த மூட்டை சிதைக்குது அப்படின்னு. ஸோ இதை நேரடியா அழிக்கக்கூடிய மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல இன்ஃப்ளிக்ஸிமேப், அடாலிமேப் அப்படின்ற வகையான நிறைய மருந்துகள் இருக்கு. அடுத்து பிசியோதெரப்பி, மற்ற வகையான வாத பிரச்சனைகள்ல பெரிதளவு வந்து பிசியோதெரப்பி பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா பெயின் அதிகமா இருக்கிறதுனால பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கட்டாயம் வந்து பிசியோதெரப்பி செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா இவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு அந்த மூட்டு வலி குறைஞ்சிட்டே போகும். அது மட்டும் இல்லாம அந்த நோயினுடைய தீவிரமும் வந்து கட்டாயமா குறைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கட்டாயமா வந்து இவர்கள் எக்ஸசைஸ் வந்து செய்யணும். இது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல தான் வருவாங்க. அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அந்த மூட்டுகள் வந்து ரொம்ப சிதைந்து போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த இடுப்பு எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லைன்னா முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்ய வேண்டி வரும். கடைசியாக நம்ம பார்க்க போற டாபிக் என்ட்ரோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா IBD அசோசியேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IBD அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருப்பவங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்துல குடலை பாதிக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அதிக அளவு இருக்கும். இதனால குடல் பகுதியில இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் வீக்கம் மற்றும் அல்சர்ஸ் வந்து இருக்குங்க. இந்த IBD பிரச்சனையில இரண்டு நோய் இருக்கு. ஒன்னு கிரான்ஸ் டிசீஸ், இரண்டாவது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். ஸோ இதே பாதிப்பு இருப்பவங்களுக்கு மூட்டுகள்ல சிதைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை IBD அசோசியேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இரண்டு வகை இருக்கு. டைப் 1 அப்படின்னா பாசி ஆர்டிகுலர் அப்படின்னா 5க்கும் குறைவான மூட்டுகள்ல வலி மற்றும் வீக்கம் வந்து ஏற்படுங்க. இரண்டாவது டைப் 2 பாலி ஆர்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இவர்களுக்கு வந்து பல மூட்டுகள்ல 10க்கும் அதிகமான சிறிய மற்றும் பெரிய மூட்டுகள்ல வலி மற்றும் வீக்கம் வந்து ஏற்படுங்க. என்ட்ரோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை எப்படி கண்டறிவது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு IBDன்னு சொல்லக்கூடிய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடியே இருந்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் மூட்டுகள்ல வலி மற்றும் வீக்கம் ஏற்பட்டு
ஏற்பட்டிருக்கலாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு முழங்கால் மற்றும் மூட்டு வலியோட சேர்த்து இவங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பும் வந்து ஒரே டைம்ல ஏற்பட்டிருக்கலாங்க. ஸோ இந்த சமயத்துல நம்ம வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ESR CRP அதிகமாக இருக்கும். HLA-B27 அப்படின்ற ஆன்டிஜன் பாசிட்டிவாக இருப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. எக்ஸ்ரே வந்து இந்த ஸ்டேஜ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நார்மலாக தாங்க இருக்கும். ஸோ கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் ரொம்பவே வந்து முக்கியம். என்ட்ரோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் இவங்க IBDக்கான அந்த சிகிச்சை வந்து ரெகுலரா எடுக்கிறாங்க அப்படின்னா இதுலயே ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகுங்க. இது மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்து ஒரு ஸ்பிளிண்ட் போட்டு இன்னும் அந்த பகுதிக்கு இம்மோபிலைசேஷன் கொடுக்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நல்ல சத்தான உணவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுவே ஒரு சிலருக்கு போதுமானதுங்க. அது மட்டும் இல்லாம வலி நிவாரண மருந்துகள் வந்து கொடுப்போம். ஆனா இது வந்து ரொம்ப குரூஷியல். ஏன் அப்படின்னாங்க இவங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த வயிறு மற்றும் குடல் பகுதியில அல்சர் இருக்க சான்சஸ் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் உள் வீக்கா இருக்கும். இந்த சமயத்துல இந்த NSAIDs அப்படின்ற வலி மாத்திரைகள் கொடுக்கறதுனால இன்னுமே வந்து அந்த மியூகோசல் லைனிங்க்கு இது டேமேஜ் ஏற்படுத்தவும் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ மருத்துவனுடைய பரிந்துரை இல்லாம நீங்களாவே வந்து இந்த வலி மாத்திரைகளை எடுக்க வேண்டாம். அடுத்து நோயினுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், இதுல அந்த சல்ஃபாசாலசைன் வகையான மருந்துகள் வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் பிரச்சனையோட சேர்ந்து ஏற்படக்கூடிய மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஆனா கிரான்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் வந்து எஃபெக்ட் வந்து இருக்குங்க. அதுக்கு அடுத்ததா வந்து இந்த பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுப்போம். இந்த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்பாவை வந்து குறைக்கக்கூடிய இல்ல நேரடியா எதிர்க்கக்கூடிய அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், எட்டானர்செப்ட் இல்ல இன்ஃப்ளிக்ஸிமேப் வகையான மருந்துகள் கொடுப்போங்க. ஸோ இது வந்து கிரான்ஸ் டிசீஸ் மற்றும் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் ரெண்டு பிரச்சனை இருப்பவங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸை குறைப்பதற்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.